அன்னைக்கு ஒரு நாள் மவுண்ட் ரோட்ல இருக்க ரெச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். அப்ப கூட வந்து என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, இந்த ஏரியால செம மேட்ரு ஒன்று கிடைக்கும், செம்மையா இருக்கும் ப்ரோ, சாப்பிட்டு போவோமா அப்படின்றான். டேய் வந்த வேலையை முதல்ல பாப்போண்டா அப்படின்னா, இல்ல என் கூட நீங்க வாங்க, நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ இதுவா இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு டீ கடை உள்ள கூட்டு போயிட்டு அங்க கடையில இருக்கிறவர்கிட்ட ஏதோ சொன்னா அவரும் டக்குன்னு சூட ஒரு பப்ஸ் எடுத்து வைக்கிறாரு. பப்ஸ் சாப்பிடுறதே அவன் கூட்டு வந்திருக்கான்னு பார்த்தா அந்த பப்ஸை ரெண்டா பொழந்துட்டாரு. என்னடா இது பப்ஸை பொழந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப பாத்துக்கிட்டே இருங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அவன் சொன்ன மாதிரியே அந்த பப்ஸை பொழந்துட்டு அவங்க பச்சை கலர்ல ஒரு சட்னி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து நிறைய அந்த பப்ஸுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல வெட்டி வச்சிருந்த வெங்காயம் இருக்குல்ல அதையும் நல்லா தூவி அதுக்கு மேல சீஸ் கியூபை எடுத்து நல்லா சொரண்டி பக்காவா தூவி விட்டுட்டு அந்த பப்ஸுக்கு மேல அந்த ஓமப்பொடி இருக்குல்ல அதையும் தூவி இந்த சாண்ட்விச் எல்லாம் ஈட் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்கல்ல அது உள்ள எடுத்து வச்சு அழுத்தி விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. சூட்டோட சூடா அந்த பப்ஸை ரெண்டா வெட்டி அதை எடுத்து ஒரு பேப்பர் பிளேட்ல வச்சு ஆல்ரெடி ஒரு பச்சை கலர்ல சட்னி வச்சாங்களா அதையுமே கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு அந்த பப்ஸ் பக்கத்துல வச்சு கொடுத்தாங்க. இவன் சொன்ன மாதிரியே இது நல்லா இருக்கும் போலயே, பார்த்தோன்னே எனக்கே டெம்ப்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு வந்தா சரியான சூடு. அந்த பப்ஸை பாருங்களேன், உள்ள ஸ்டஃபிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சரி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த சட்னியில முக்கி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. அடடடடடா டேஸ்ட் நிஜமா வேற லெவல்ல இருக்குங்க. என்ன விட்டா இதை டெய்லி வந்து சாப்பிடுவேன் அந்த லெவல்ல இருக்கு. பரவாயில்லைங்க, இவனுக்குள்ளேயே ஏதோ இருந்திருக்கு பாருங்களேன். மக்களே நீங்க இந்த மாதிரி சீஸ் பப்லாம் சாப்பிட்றீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி சாப்பிட்டது இல்லைன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கலை சாப்பிடுங்க.